டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? பிரதீப் ரங்கநாதன் 2K கிட்ஸ்க்காக மட்டும் படங்கள்ல நடிக்கிறாங்களான்னு பொள்ளாச்சிலேருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன் 2K கிட்ஸுக்கு தான் படம் எடுக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் 2K கிட்ஸ் தான் அவருடைய படங்களை மிகவும் விரும்பி பார்க்கிறார்கள். கமல்ஹாசன் சார் நடித்த சபாஷ் நாயுடு படம் எதனால நின்று போச்சு, அந்த படம் திருப்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு மதுரையிலேருந்து பாலமுருகன் கேட்டிருக்காங்க. மலையாள பட இயக்குனரான TK ராஜீவ்குமார் தான் முதல்ல சபாஷ் நாயுடு படத்தை இயக்கினார். அவருக்கு ஒரு கட்டத்தில் உடல் நலம் சரியில்லாமல் போகவே அந்த பணியை கமல்ஹாசன் தொடர்ந்தார். ஆனாலும் அதிலிருந்தே அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு சரியாக நடக்கலை. அந்த படம் மட்டும் நடந்திருந்தால் ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு நகைச்சுவை படமாக அமைந்திருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தா கமல்ஹாசனோடு பிரதான கதாபாத்திரத்தில் அந்த படத்தில் நடிக்க இருந்தவர் பிரம்மானந்தம். கமல்ஹாசன் பிரம்மானந்தம் 2 பேரும் சேர்ந்துருந்தால் எவ்வளோ சிறப்பாக அந்த படம் அமைஞ்சிருக்குன்னு நினச்சி பாருங்கள். அந்த படத்தை நம்ம பார்க்க முடியாமல் போனது நிஜமாகவே துரதிருஷ்டம் தான். டைரக்டர் சஞ்சய் லீலா பன்சாலி இப்போ என்ன பண்ணுறாங்க, அவரோட அப்கமிங் மூவிஸை பற்றி சொல்ல முடியுமான்னு கிருஷ்ணகிரியிலேருந்து ஜான் கேட்டிருக்காங்க. ரன்பீர் கபூர், ஆலியா பட், விக்கி கௌசல் நடிக்கின்ற லவ் அண்ட் வார் அப்படின்ற படத்தை இப்போது இயக்கிக் கொண்டிருக்கிறார் சஞ்சய் லீலா பன்சாலி. இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக அந்த படம் வழியாக வாய்ப்பு இருப்பதாக ஒரு சிலர் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் இன்னும் சிலர் அடுத்த ஆண்டு துவக்கத்தில் தான் அந்த படம் வெளியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. டைரக்டர்ஸான மிஷ்கின், சேரன், மாரி செல்வராஜ் மற்றும் எழுத்தாளரான எஸ் ராமகிருஷ்ணன் இவங்க எல்லாருமே எப்போதுமே ரஷ்யன் லிட்ரேச்சரை பற்றி ரொம்ப உயர்வாக பேசுகிறாங்க. எதுக்காக அப்படி பேசுகிறாங்க, ரஷ்யன் லிட்ரேச்சரோட சிறப்பு மற்றும் முக்கியத்துவங்கள் என்னன்னு கோவையிலேருந்து அஜய் கேட்டிருக்காங்க. ஆன்மாவுக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கின்ற சிந்தனையும் வாழ்க்கையினுடைய அர்த்தங்களையும் சொல்லுவதுதான் ரஷ்ய இலக்கியம். டால்ஸ்டாய், டோஸ்டாய்வஸ்கி, செக்காவ் போன்ற எழுத்தாளர்கள் தங்களுடைய எழுத்தின் மூலம் உருவாக்கியது இருக்க அது தனி உலகம். வாழ்வினுடைய ஆழத்துக்கு உங்களை அழைத்து செல்லக்கூடிய அந்த எழுத்துக்கள் உடனடியாக தீர்வு கொடுக்காது, ஆனால் உங்களை சிந்திக்க வைக்கும். அதுதான் ரஷ்ய இலக்கியத்தினுடைய சிறப்பு. லோகேஷ் கனகராஜ் சாரோட கம்பேர் பண்ண போது மாரி செல்வராஜ் சாரோட வெற்றியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சென்னையிலேருந்து சாம் கேட்டிருக்காங்க. லோகேஷனுடைய வெற்றியை விட மிகச்சிறந்த வெற்றியாக மாரி செல்வராஜனுடைய வெற்றியை நான் பார்க்குறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம், ஒரு பக்கம் விமர்சன ரீதியாகவும் சரி, இன்னொரு பக்கம் வசூல் ரீதியாகவும் சரி மாரி செல்வராஜ் ஜெயிக்கிறார். அதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா ஒவ்வொரு கதைக்கும் அவர் போடுகின்ற உழைப்பு, அந்த கதையை செழுமைப்படுத்துவதில் அவர் செலுத்துகின்ற கவனம். பிரதீப் ரங்கநாதன் சூர்யா மற்றும் சிவகார்த்திகேயன் வரிசையில் இணைஞ்சிட்டாரான்னு கோயம்புத்தூர்லேருந்து குமார் கேட்டிருக்காங்க. இப்போது தந்து கொண்டிருப்பதைப் போல தொடர் வெற்றி படங்களை கொடுத்தார் என்றால் சூர்யா, சிவகார்த்திகேயனுடைய வரிசையிலே பிரதீப் ரங்கநாதன் இடம்பெற வாய்ப்புகள் இருக்கின்றன. வெப் சீரிஸ்க்கும் டெலிஃபிலிமுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு சென்னையிலேருந்து வேறு கேட்டிருக்காங்க. வெப் சீரிஸுக்கும் டெலிஃபிலிமுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருப்பதாக நான் நினைக்கல. டெலிஃபிலிமில் பகுதியாக பிரித்து போட்டிங்கன்னா அதுதான் வெப் சீரிஸ். எல்லா வெப் சீரிஸையும் ஒன்றா சேர்த்திங்கன்னா அதுதான் டெலிஃபிலிம். பாக்யராஜ் சாரோட ஆக்டிங்கை பிரதீப் ரங்கநாதன் தன்னோட படங்களில் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு பொள்ளாச்சிலேருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. பிரதீப் ரங்கநாதனுடைய நடிப்பில் கொஞ்சம் பாக்யராஜுடைய பாணி தெரிஞ்சாலும் தனக்கென ஒரு வித்தியாசமான பாணியை அவர் வடிவமைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நாம் தெருக்களில் பார்க்குறோம்ல, அந்த இளைஞர்களை பிரதிபலிக்கின்ற கதாநாயகனுடைய கதாபாத்திரத்தை தான் பெரும்பாலும் அவர் நடிக்கிறார். இப்போ இருக்க யங் டைரக்டர்ஸ் படங்களில் நடிக்கும் ரஜினிகாந்த் சார், கமல்ஹாசன் சார், அவங்களோட லெஜெண்டரி டைரக்டர்ஸான P. வாசு சார், K.S. ரவிக்குமார் சார் மற்றும் சுரேஷ் கிருஷ்ணா சார் படங்களில் மறுபடியும் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையான்னு திருநெல்வேலியிலேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. சினிமா உலகத்தில் மனமாற்றம் எப்போ வரும் அப்படின்னு யாராலும் சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற K.S. ரவிக்குமார், P. வாசு, சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்க வாய்ப்பே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எப்போ நடக்கும் அப்படின்றத மட்டும்தான் நம்மால் தீர்மானிக்க முடியாது. மேஜர் சுந்தரராஜன் சாரோட மகன் அல்லது மகள் யாராவது இப்போ திரைத்துறையில் இருக்காங்களான்னு பத்மநாபன் நியூயார்க்லேருந்து கேட்டிருக்காங்க. மேஜர் சுந்தரராஜனுடைய மகன் தான் கௌதம். பல திரைப்படங்களில் அவர் நடிச்சிருக்காரு. அது தவிர ஒரு நடன பயிற்சி பள்ளியும் நடத்தி கொண்டிருக்கிறார். கொடி பறக்குது படத்தில் மணிவண்ணன் சாருக்கு பாரதி ராஜா சார் டப்பிங் கொடுக்கறதுக்கு என்ன காரணம்னு அறந்தாங்கிலேருந்து சேகர் கேட்டிருக்காங்க. ஒரு சில கதாபாத்திரங்களை பொறுத்த வரைக்கும் யார் அதற்கு குரல் கொடுத்தாலும் அவ்வளவு எளிதிலே பாரதி ராஜாவுக்கு திருப்தி ஏற்படாது. அதன் காரணமாக தான் கொடி பறக்குது படத்தில் மணிவண்ணனுக்கு அவர் குரல் கொடுத்தார். அதுக்கு பின்னால் மணிவண்ணன் நடித்த படங்களில் அவருடைய குரலே பேசப்பட்டது என்பது வேறு விஷயம். டிக் 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 படத்தில் 3 ஹீரோயினில் ஒருவராக அம்பிகா ஒப்பந்தமானாரா, அதுக்கப்புறம் ஏன் அவங்க அந்த படத்தில் நடிக்கல, அவங்களுக்கு பதிலாக நடித்த ஹீரோயின் யாருன்னு மணிமாறன் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. டிக் 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 படத்தை பொறுத்தவரையிலே அந்த படத்தினுடைய கதாநாயகியாக எந்த காலத்திலும் அம்பிகா தேர்ந்தெடுக்கப்படவில்லை. சித்ரா சார், நீங்கள் SV ரங்காராவ் சாரை சந்திச்சு பேட்டி எடுத்திருக்கீங்களான்னு கோவைப்புத்தூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. பிரபல குணச்சித்திர நடிகரான SV ரங்காராவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதை பற்றி பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன். இந்த அப்பா படங்களில் நடித்த நடிகர்களில் என்னை ரொம்ப கவர்ந்த ஒரு நடிகர்னா
அது எஸ்வி ரங்கராவ் தான். அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் பேசக்கூடிய வாய்ப்பும் எனக்கு ஒரு சில முறை அமைந்திருக்கிறது. ஆனால் பேட்டி காணக்கூடிய வாய்ப்பு அமையலை. அமரர் மாரிமுத்து சார் நடித்த விழா நாயகன் படம் என்ன ஆச்சுன்னு தோரணமலையிலேருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. மாரிமுத்துனுடைய கடைசி படமான விழாநாயகன் படத்தினுடைய படப்பிடிப்பு முடிவடைந்ததாக தெரியல. பஞ்ச அருணாச்சலம் சாரோட நிறைய படங்கள்ல ஹீரோயின் கேரக்டரோட பேர் சுமத்தினே இருக்கு. இதுக்கான காரணம் ஏதாச்சும் இருக்கா, இல்லைன்னா ஏதாவது சென்டிமெண்டல் ரீசன்னால வச்சிருக்காங்களான்னு நியூ ஜெர்சிலேருந்து இளமாறன் கேட்டிருக்காங்க. பஞ்சவர்ணாலம் காரைக்குடியில் இருந்த காலகட்டத்தில் சுமதி என்ற பெயரில் அவருக்கு ஒரு காதலி இருந்தார். அவர் பஞ்சவர்ணாலத்துடைய காதலை அவர் எளிதிலே ஒப்புக்கொள்ளவில்லை. அதன் காரணமாகத்தான் தான் எழுதிய எல்லா படங்களிலும் கதாநாயகிக்கு சுமதி என்ற ஒரு பெயர் சூட்டினார் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு தான் எனக்கு ஆசை. ஆனால் அப்படி எந்த சம்பவம் நடக்கலையே. ஒரு சுவாரஸ்யத்துக்காக வேண்டுமானால் அப்படி சொல்லலாம். சுமதி என்றவருடைய கதாநாயகிகளுக்கு அவர் பெயர் சூட்டியது தற்செயலாக நிகழ்ந்த ஒன்று, அவ்வளவுதான். எம்ஜிஆர் சார் இருந்த வரைக்கும் அவரோட பிறந்த நாள் எப்படி கொண்டாடப்பட்டதுன்னு பொள்ளாச்சிலேருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் இருந்தவரையிலே அவருடைய பிறந்த தினத்தன்று திரையுலகத்திலேருந்து பல பேர் அவரை சந்தித்து வாழ்த்து கூறுவது வழக்கம். அவ்வளவுதானே தவிர மிகப்பெரிய அளவிலே அவருடைய பிறந்த நாள் விழாவை கொண்டாடியதில்லை. கலைஞர் கருணாநிதி சாரோட பயோபிக்க படமா எடுத்தா அதுல கலைஞரா உதயநிதி சார் நடிப்பாங்களான்னு பாண்டிச்சேரியிலேருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. கலைஞர் மு கருணாநிதியின் பயோபிக் எடுத்தால் நிச்சயமாக உதயநிதியில் நடிக்க மாட்டார். நடித்தாலும் பொருத்தமாக இருக்காது அப்படின்னு தான் என்னுடைய எண்ணம். வேணு அரவிந்த் சார் எப்படி இருக்காங்க? அவர் ஏதாச்சும் திரைப்படங்களை நடிச்சிட்டு இருக்காரா? அவரோட இன்டர்வியூ எப்போ வரும்னு கோவை புத்தூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. வேணு அரவிந்தனுடைய உடல்நிலை தேறிவிட்டது. ஆனாலும் திரைப்படங்களில் நடிப்பதிலோ அல்லது தொலைக்காட்சி தொடரில் நடிப்பதிலோ அவர் ஆர்வம் காட்டுவதாக தெரியல. விஜய் சேதுபதி சார் பிக் பாஸ் 9 முடிச்சதுக்கு அப்புறம் தான் படங்களில் நடிப்பாரா, இல்லை சைமல்டேனியஸாக படங்களில் அவர் நடிச்சிட்டு இருக்காரா? அடுத்தடுத்து அவர் நடிக்கிற படங்களை பற்றி சொல்ல முடியுமான்னு திருநெல்வேலியிலேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகின்ற விஜய் சேதுபதி வாரம் முழுவதும் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பில் கலந்து கொள்கிறார் அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்களா என்ன? அந்த நிகழ்ச்சியினுடைய படப்பிடிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நாள் தான் அதனுடைய படப்பிடிப்பு. மற்ற நாட்கள் எல்லாவற்றிலும் திரைப்படங்களுடைய படப்பிடிப்பில் தான் விஜய் சேதுபதி கலந்து கொள்கிறார். இப்போ தமிழ் தெலுங்கு ஆகிய இருமொழியிலும் தயாராகின்ற ஒரு படத்தில் அவர் நடிக்கிறார் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதைத் தொடர்ந்து பல படங்கள் நடிக்க அவர் ஒப்பந்தமாயிருக்கிறார். எம்ஜிஆர் சார் எப்பயாச்சு 6 பேக் வச்சிருக்காங்களான்னு பாண்டிச்சேரியிலேருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் திட்டமிட்டு எந்த காலகட்டத்திலும் 6 பேக் எல்லாம் வச்சதில்லை. தனுஷ் சாரோட பலம் என்ன பலவீனம் என்னன்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. தனுஷனுடைய மிகப்பெரிய பலம்னா தான் யார் என்பதை தனுஷ் உணர்ந்திருப்பது. அதை தாண்டி அசுர உழைப்பு. ஒரு படத்தை இயக்குவதாக இருந்தாலும் சரி, நடிப்பதாக இருந்தாலும் சரி, அந்த படத்துக்காக தன்னுடைய முழு உழைப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு கலைஞராக அவர் இருக்கிறார். அப்படி இல்லைன்னா இன்றைக்கு தனுஷ் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்த அவர் நிச்சயமாக பிடித்திருக்க முடியாது. அவர்கிட்ட மிகப்பெரிய பலவீனம் எதையும் என்னால் பார்க்க முடியல. அந்த காலத்தில் ஆக்டர் டைரக்டர்ஸ் எல்லாருமே பவுன்ஸ் செக்கை பற்றி பேசியிருக்காங்க. பவுன்ஸ் செக்னா என்ன, அந்த பவுன்ஸ் செக்கை நீங்கள் வாங்கியிருக்கீங்களான்னு லண்டன்லேருந்து ராஜு கேட்டிருக்காங்க. அந்த காலகட்டத்திலே நடிகர்களுடைய சம்பளத்துக்காக தயாரிப்பாளர்கள் கொடுத்த காசோலைகள் அந்த நிறுவனத்தினுடைய கணக்கில் பணம் இல்லாததால் திரும்ப வந்து விட்டன. அதைத்தான் திரும்ப பெறப்பட்ட காசோலைகள் அப்படின்னு பல பேட்டிகளில் நடிகர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்தவரையிலே எனக்கு அது மாதிரியான அனுபவம் இல்லை. அடுத்து இன்று ஒரு தகவல். மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியிலே அவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நடிகையும் கலந்து கொண்டார். அந்த விழா மேடையிலே அந்த நடிகை தன்னுடைய கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்திருந்ததை ஜெய்சங்கருடைய ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த நடிகையை பார்த்து கூச்சல் போட தொடங்கினார். அவங்க அப்படி கூச்சல் போட தொடங்கிய உடனே மைக்கை பிடித்த ஜெய்சங்கர் முதல்ல தன்னுடைய ரசிகர்களை அமைதிப்படுத்தினார். அதற்கு பின்னாலே ஒரு நடிகை தன்னுடைய கால் மேலே காலை போட்டால் அது எந்த விதத்தில் மரியாதை குறைவுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த நடிகை என் மேலே என்ன மரியாதை வச்சுருக்கான்னு எனக்கு தெரியும். அவங்க கால் மேலே கால் போட்டதுனாலேயே என் மேலே மரியாதை அவங்களுக்கு இல்லை அப்படின்னு அர்த்தமாகி விடாது. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இது போன்ற செய்திகளுக்கெல்லாம் கூச்சல் போட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறது இருக்க, அது நாகரிகமான விஷயம் இல்லை. என்னுடைய ரசிகர்களாகிய உங்ககிட்ட நான் இப்படிப்பட்ட விஷயங்களை எதிர்பார்க்கவில்லை அப்படின்னு ஜெய்சங்கர் பேசிய உடனே மொத்த கூட்டமும் அமைதியானது. ஜெய்சங்கரை பொறுத்தவரையிலே மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை வைத்திருந்தவர் என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். அந்த ரசிகர் பட்டாளத்தை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதையும் மிக அழகாக தெரிந்து வைத்து கொண்டிருந்தவர் தான் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மற்றும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். டூரிங் டாக்கீஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க.
பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.